ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நாகும் 1 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் நல்லவர். இன்னும் வேதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் நல்லவராக இருக்கிறவர். ஏனென்றால் அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்து தன் ஜீவனை மனித குலத்துக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார், உயிர்த்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நன்மை செய்வதற்கு அவர் மிகுந்த வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிற நமக்கு ஆபத்துகள், இக்கட்டுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் ருசி பார்க்க முடியும். ருசித்து பாருங்கள் என்று அதை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல தேவனை இந்த மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநேகர் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் நல்ல தேவன் ஒருவர் உண்டு. அவர் நமக்காக நம்முடைய இக்கட்டு நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், இன்னும் வேதத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தேவன் என்பதனால் நமக்கு ஆபத்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும்படியாக அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கவனித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நல்ல தேவனை அநேகர் மறந்து விடுகிறார்கள், அதை அறியாதிருக்கிறார்கள். இன்னும் இந்த வேதவசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எந்த மனிதனாக இருந்தாலும் அவரை நம்புவீர்கள் என்றால் உங்களை அவர் அறிந்து கொள்கிறவராக, அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பும்போது நாம் ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், கண்ணீரில் இருக்கிறோமா, தேவையோடு இருக்கிறோமா, என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி பாருங்கள். அவர் அறிந்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய இக்கட்டு நேரங்கள், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் அரணான கோட்டை, அரணான கோட்டை என்றால் பாதுகாப்பை குறிக்கிறது. நமக்கு நம்மோடு கூட நல்லவராக இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்மை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, வேதனை அறிந்து, துன்பங்களை அறிந்து, எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நாம் நினைக்க வேண்டும். அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை போல வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கூட நல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்வில் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்விலும் நல்லவராக இருந்து நடத்தும்படியாக இன்னும் அவரை நம்புங்கள். அவர் உங்களை அதிகமாக அறிந்து அவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஒருவரை அறிந்திருக்கிறேன் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவரை நம்பும்போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அறிந்த தேவன் நமக்கு என்ன சூழ்நிலை, என்ன தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு இக்கட்டு நாளில் அரணான கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ இக்கட்டுகள் வந்து சூழ்நிலையெல்லாம் நீர் அரணான கோட்டையாயிருந்து எங்களை நடத்தினதற்காக
நன்றி. இனியும் நடத்த போகிறதற்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காய், இரக்கத்துக்காய், தயவுக்காய் நன்றி செலுத்தியிருந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் நல்லவராக இருந்து நீர் அதிசயங்களை, அற்புதங்களையும் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.